எவ்வளவு சிறப்பான ஒரு விஷயம், இவ்வளவு பேரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த புத்தக திருவிழாவிலே அமைந்திருக்கிறது. நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கிறேன். இன்னைக்கு இந்த மேடையில் வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். வாழ்க்கை வாழ்வதற்கு தான். மகா பெரியவரை பார்க்கறதுக்கு ஒரு பேச்சாளர் போனார். எதுக்கு போனார் அப்படின்னா, கல்யாண பத்திரிகையை கொடுத்துட்டு ஏதாவது தொகை கொடுப்பாருன்னு சொல்லி மகா பெரியவாளை காஞ்சிபுரத்துக்கு பார்க்கறதுக்காக போயிருக்கிறார். வீட்டுக்காரமா அனுப்பிச்சு விட்டாங்க, பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கிறீங்க போயிட்டு வாங்கன்னு. சரின்னு போயிட்டார். போன உடனே மகா பெரியவா பார்க்கிறார். பார்த்துட்டு, வாப்பா ராஜகோபால், என்ன சாமி என்ன விஷயம் அப்படின்னார். பத்திரிகையெல்லாம் இருக்கட்டும், ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் ஒரு 10 நாள் சொற்பொழிவுக்கு நீ போனார். எங்களை மாதிரி பேச்சாளர்களுக்கு என்ன தெரியுமா இன்பம், பிள்ளை கல்யாணத்தை பத்தி கவலை கிடையாது, மனைவி சாப்பிட்டாலாங்கிறது கவலை கிடையாது, மேடை கிடைச்சிட்டா போதும். 10 நாளுன்னு அந்த ராஜகோபாலுக்கு ஒரே சந்தோஷம். ஊருக்கு கிளம்பி போயிட்டார். பேச போனா என்னை எப்படி அழகா கூட்டு வந்தாங்க பாருங்க. அப்படியே உட்கார வச்சு மரியாதை பண்ணி அப்படி கூட்டு வந்த மாதிரி அவரையும் அழகா மரியாதை பண்ணி ஸ்ரீவைகுண்டம் கோயிலில் கொண்டு உட்கார வச்சாங்க. சொற்பொழிவை தொடங்கினார். கூட்டம் நிறைய வரணும். 1000 சேர் போட்டிருந்தாங்க. 2 பேர் தான் உட்கார்ந்துருந்தாங்க. ஒருத்தர் வாட்ச்மேன், இன்னொருத்தர் பூசாரி. ஒரு வாரம் கூட்டம், ஒரு வாரமும் யாரும் வரல. கிளம்புறப்ப அவர் பூசாரி பார்த்தாரு, ஏதோ தட்டில் விழுகிற கொஞ்சம் தான் இருக்கு, இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அதை வாங்கிக்கிட்டு கேட்டாரு, நானும் ஒவ்வொரு நாளும் கூட்டம் வரும் நினைச்சேன், இன்னைக்கு நிறைவு நாள், கூட்டமே வரமாட்டேதே, என்ன சமாச்சாரம்னார். அது ஒண்ணும் இல்ல, இந்த ஊர்ல தர்மகர்த்தாவுக்கு போட்டி நடக்குது. இந்த தர்மகர்த்தா ஆளுக வரமாட்டாங்க, அந்த தர்மகர்த்தா ஆளு வரமாட்டாங்க, அதனால நாங்க 2 பேர் தான் பொதுவான ஆளு உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னாங்க. வந்தாரு. மகா பெரியவா கேட்டார். மகா பெரியவா வந்தோன்னு, என்ன ராஜகோபால் போனீங்க ஸ்ரீவைகுண்டம், நல்ல சம்பாவனை கிடைச்சிச்சா? சம்பாவனைனா ரூபா. அவர் சொன்னாரு, பணமெல்லாம் ஒரு விஷயம் இல்லை சுவாமி, ஆனா பாருங்க கடைசி வரைக்கும் 10 நாளுமே 2 பேர் தான் கேட்டாங்கன்னா மகா பெரியவா விழுந்து சிரிச்சாராம். எதுக்கு சிரிக்கிறீங்க? நாங்களா அவ்வளோ பெரிய கீதையை உபதேசம் பண்ணும் போது கிருஷ்ணனுக்கு அர்ஜுனை ஒருத்தன் தாண்டா இருந்தான், உனக்கு கூட ஒருத்தன் கிடைச்சிருக்கிறான், நீ புண்ணியம் செஞ்சவன். என்ன பண்ணா எவ்வளவு புண்ணியம் செஞ்சிருக்கேன் பாருங்க. லட்சக்கணக்கான பேர் உட்கார்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் 1000 பேருக்கு சமம். உங்கள் பொற்பாதங்களை மீண்டும் வணங்குறேன்.